ஹலோ எவ்ரிவன். எத்தனை டைம் பட்டர் பிஸ்கட் செஞ்சாலும் கிறிஸ்பியாக வர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோவில் இருக்க ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அட்டகாசமான பட்டர் பிஸ்கட் வீட்டிலேயே ரெடி பண்ணலாங்க. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் வச்சு பட்டர் குக்கீஸ் பண்ணியிருக்கேன். தேவையான பொருள் என்னென்னு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு பட்டர் குக்கீஸ் செய்கிறதுக்கு பட்டர் 113 கிராம் நான் எடுத்திருக்கேங்க. ஒரு பட்டர் ஸ்டிக்கர். இதை எடுத்து நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். எலக்ட்ரிக் மிக்சர் இருந்தால் அதில் பண்ணிக்கலாம். அதில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இதை 7 மினிட்ஸ் கையிலேயே விஸ்க் பண்ணுங்க. நானும் நிறையா டைம் நிறையா வீடியோஸ் பார்த்து தான் வீட்டில் பட்டர் குக்கீஸ் ட்ரை பண்ணேன். ஆனால் கிறிஸ்பியாக மட்டும் வரவே இல்லை. ஒரு மாதிரி சாஃப்டாகவே தான் இருந்தது. கடைசியாக இந்த மெத்தடை ஃபைன் பண்ணி இதில் பண்ணி பார்த்தேன். சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருந்தது. இப்போது எல்லாருமே வீட்லேயே பிஸ்கட்ஸ் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கு யாரும் அதிகமாக வெளியே வாங்கி கொடுக்குறதில்ல. அந்த மாதிரி இருக்கவங்க கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த அளவுக்கு பட்டர் திரண்டு வந்ததும் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ப்ரௌன் சுகர் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு மட்டும் தனியாக செய்கிறீங்கன்னா இந்த சுகரை விட அளவு நீங்கள் இன்னும் குறைவாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் என் பையனுக்கு மட்டும் தனியாக செய்கிற மாதிரி இருந்தால் இதில் பாதி அளவு சுகர் தான் ஆட் பண்ணுவேன். இந்த பட்டரையும் சுகரையும் சேர்த்து நல்லா ஒரு 4 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சுகர் இந்தியாவில் கிடைக்கிற நாட்டு சர்க்கரை தான். இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி கட்டி கட்டியாக இருக்கும். ஒயிட் சுகர் சேர்த்தோன்னா ஈஸியாக கரைஞ்சிரும். ஆனால் ப்ரௌன் சுகர் சேர்த்தோன்னா அவ்வளோ சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தான் அந்த கிறிஸ்பினஸ் எனக்கு கிடச்சிது. பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தாங்க. கூடவே வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஃப்ளேவருக்காக. அதுவும் ஆப்ஷனல் தான். அடுத்து நான் இங்கே வீட் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் மைதாவும் ஆட் பண்ணலாம், இல்லை வீட் ஃப்ளாரும் ஆட் பண்ணலாம். நான் 1 கப் வீட் ஃப்ளார் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. 1 ஸ்பூன் பால் சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ஒன்று கூடி சேர்ந்து வந்தால் போதுங்க. ரொம்ப இழுத்து ரொம்ப அமுத்தியெல்லாம் பிணைய தேவையில்லை. சாஃப்டாக பிணைஞ்சிங்கனாலே போதும். இதை நீங்கள் ஃப்ரீசர்லாம் வைக்க தேவையில்லை. டைரெக்டாகவே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க. இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பேக்கிங் ட்ரேயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை ப்ரெஸ் பண்ணி பேக்கிங் ட்ரேயில் லைன் அப் பண்ணிடுங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு சன்னமாக இருக்கணும். அப்போ தாங்க பிஸ்கட் ஒரு மாதிரி சாஃப்டான டெக்ஸ்சரில் இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இப்போது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 175 டிகிரி செல்சியஸ், அதாவது 360 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நான் 18 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருக்கேங்க. ரொம்ப குட்டி சைஸ் பிஸ்கட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா 10 மினிட்ஸ்லேருந்தே செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லாட்டி கருகிரும். பிஸ்கட் பேக் ஆனதுக்கப்புறம் நல்லா கூல் பண்ண வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், பிஸ்கட் எப்படி சூப்பராக வந்திருக்கு. கலருமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில், பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதில் கார்ன்ஸ்டார்ச் நான் ஆட் பண்ணேன். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பட்டர் பிஸ்கட் எனக்கு இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்தது. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்மளே வீட்டிலேயே ஈஸியாக குட்டீஸ்க்கு ஹெல்த்தியாக
செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுபோல் ஈஸியான சூப்பரான டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்க, முக்கியமாக கிட்ஸ் ரெசிபீஸ் பார்க்க பூவி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.